ஹாய் வெல்கம் டு எடிஷன். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு மாசான பர்த்டே போஸ்டர் தான் ப்ரோ பார்க்க போகிறோம். ரொம்பலாம் இல்லை ப்ரோ, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு க்ரியேட்டிவான ஒரு பர்த்டே போஸ்டர் தான் எடிட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் எப்பயும் போல தான் நம்ம எடிட் ஃபோட்டோ, நோ பேக்ரவுண்ட்ஸ், ஒயிட் பேக்ரவுண்ட்ஸ் எடுத்துக்கோங்க ப்ரோ. சைஸ் வந்து போஸ்டர் சைஸ் மாதிரி எடுத்துக்கலாம் ப்ரோ. கிராப் பண்ணிக்கோங்க. கிராப்பில் போய்ட்டு கிராப் போர்ட்ரேட் எடுத்துக்கலாம் ப்ரோ. போர்ட்ரேட்டே ஓகே தான். போர்ட்ரேட் எடுத்துக்கலாம் ப்ரோ. ஓகே ப்ரோ, இந்த சைஸில் தான் எடிட் பண்ண போகிறோம் போஸ்ட்டு. நேராக ஆட் ஃபோட்டோ எடுத்து வச்ச. ஓகே, ஒரு நார்மல் பேக்ரவுண்டு. ஓகே ப்ரோ. இதை ப்ளர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கலர் கரெக்ஷன் பண்ணிடலாம் ப்ரோ. அட்ஜஸ்ட்மெண்ட்டில் நார்மலாக வச்சுக்கோங்க. ஓகே, ஓகே ப்ரோ, நான் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன் ப்ரோ. ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் பண்ணல, சின்ன சின்ன கரெக்ஷன் தான். அவ்வளோதான், டிக் கொடுத்துருங்க. எஃபெக்ட்ஸு ப்ரோ, மொசன் ப்ளரே போட்டுக்கலாம். ப்ளரு சார், நார்மல் ப்ளர் போட்டுக்கலாம் ப்ரோ. மொசன் வேணால் நார்மல் ப்ளரே போட்டுக்கோங்க, தெரிஞ்சது தெரியாத மாட்டிக்கும். ஓகே ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. பேக்ரவுண்ட் செலக்ட் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம எடுத்து வச்சுக்கிட்ட ஃபோட்டோவை எடுத்துக்கலாம் ப்ரோ. ப்ரோ, நான் ஆல்ரெடி கட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி அப்லோட் பண்ண ஃபோட்டோ தான். 1 2 3. ஓகே, கிராப்பு ஓகே, கிராப்பு கிராப். நானும் இந்த போஸ்ட் ரொம்ப நாளாக பண்ணலான்னு தான் ப்ரோ ஒரு ஆசை. சரி, கிடைக்கல. இப்போ பண்ணலான்னு ஒரு ஐடியா கிடச்சிருக்கு. கீழே இறக்கி வச்சுக்கோங்க. எரேஸ் பண்ணிடுங்க ப்ரோ. கீழே சும்மா நார்மலாக வச்சுருந்தா போதும் ப்ரோ. ஓகே, எப்படி வச்சுக்கோங்க ப்ரோ. இதை தூக்கி மேலே வச்சுருங்க ப்ரோ. ப்ரோ, இவனுக்கு பண்ணல, சும்மா இது வந்து ஒரு இது பண்ணிக்கிட்டான் ப்ரோ. பாருங்கள், உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் நல்லா வரும். ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ரோ. கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சென்ட்ரு. ஓகே, ஓகே. பட் கேப் நிறையா இருக்குது, கம்மியாக இருக்குது. ஓகே ப்ரோ, அட்ஜஸ்ட் பண்ணி வச்சாச்சு. அடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் ப்ரோ. எடிட் பண்ண வேண்டிய ஈவெண்ட் தான் பர்த்டே அப்படின்னு ஒரு விஷ் பண்ணுறது தான் எடிட் பண்ணுறோம். நார்மலாக அவ்வளோ பெருசாக வச்சுக்கோங்க ப்ரோ. ஓகே ப்ரோ, சென்டராக பார்த்து வச்சுக்கோங்க ப்ரோ. இது ஜேபக்காக இருந்தாலும் பேக்ரவுண்ட் இருந்தாலும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். நான் பிஎன்ஜி எடுத்துக்கிட்டேன். பேக்ரவுண்ட் கட் பண்ணால் நல்லா தான் ப்ரோ இருக்கும். ஓகே,
அடுத்து பேக்ரவுண்டில் எஃபெக்ட்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம் ப்ரோ. ப்ரோ எல்லா பேக்ரவுண்ட் ஃபுல்லாக நேற்று அப்லோட் பண்ணியிருக்கேன் ப்ரோ. அந்த பேக்ரவுண்ட் எடுத்துக்கோங்க. அதில் தான் நானும் எடுத்திருக்கேன். ஓகே ப்ரோ, நீ எல்லாத்தையும் பின்னாடி தள்ளிட்டுருங்க. ஓகே, பிளெண்டு, ஸ்க்ரீனு, லைட்டுன்னு இருக்கும் ப்ரோ. ஆடு கொடுத்துக்கோங்க ப்ரோ. ஆடு கொடுத்துட்டு எஃபெக்ட்ஸு, பிளர்ரு, ஒரு 3 வச்சுக்கோங்க ப்ரோ பிளர்ரு. ஓகே, ஆடு ஃபோட்டோ, இந்த பேக்ரவுண்ட் எடுத்துக்கோங்க ப்ரோ. இப்படி வச்சு பண்ணுங்கள் சின்னதாக, அப்போ தான் வந்து இடிக்காது, டிஸ்டர்பன்ஸ் பண்ணாது. ஓகே ப்ரோ, இதை பிளெண்ட் பண்ணி பாருங்கள் செட் ஆகுதான்னு. செட் ஆகலை. அவ்வளோதான் ப்ரோ, இந்த மாதிரி தான் ப்ரோ. ஃபுல்லாக பெருசாக வச்சுட்டு அப்புறம் எரேஸ் பண்ணி விட்ருங்க ப்ரோ. ஸோ பிளாக் மட்டும் லைட் அழிச்சு விட்ருங்க ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. அழிச்சு விட்டு டிக்கை கொடுத்துட்டு நல்லா மேலே வச்சு விட்ருங்க. இப்படி வச்சுக்கோங்க ப்ரோ. அப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட் போயிட்டு கான்ட்ராஸ்ட் ஏற்றி வச்சுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ப்ரோ. கான்ட்ராஸ்ட், கலர், ஹைலைட்டு, ஷேடோ, டம்ப்பு. ஓகே ப்ரோ, இப்போ பிளெண்ட் பண்ணி பாருங்கள் ப்ரோ. ஏதோ ஒரு கலர் கிடைக்கும். இந்த ஓவரில் எடுத்துகிட்டு பாருங்கள் ப்ரோ. இந்த மாதிரி தான் ப்ரோ பண்ணணும். ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தான் ப்ரோ. ஓகே, ஓரளவு கிடச்சிருச்சு. இப்படி இருக்கட்டும். பின்னாடி தான் ப்ரோ வச்சுருக்கேன். இதுக்கு இந்த பேக்ரவுண்ட் பின்னாடி தான் இது கிடக்கு, அந்த கிளாஸு. அடுத்த ஆடு போட்டால் ஃபயர் எஃபெக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ப்ரோ. ப்ரோ எல்லாத்துக்குமே 10 தான் ப்ரோ. 10க்கு மேலே யாருக்குமே கிடையாது. எனக்குமே 10 தான். ஓகே, பிளெண்டு, ஸ்க்ரீனு, எஃபெக்ட்ஸ், பிளர். ரொம்ப இதாக இருக்குது ப்ரோ. ஓகே, கிடச்சிருச்சு. ஆட் ஃபோட்டோ, இன்னொரு ஃபயர் எஃபெக்ட்ஸு. ஏன்னா நேம் வைக்கணும்ல ப்ரோ, அதுக்காக. எரேஸ் ஃபுல்லாக வச்சுட்டு ஹார்ட்னஸை கொடுத்துருக்கோம் ப்ரோ. ஓகே ப்ரோ, சும்மா ரொம்ப இது அடிக்காமல் லைட் அடிக்காமல் லைட்டாக வச்சுக்கோங்க ப்ரோ.
இது இன்னொரு பிரேக் ஒன்று எடுத்துக்கலாம் ப்ரோ. இது கிளாஸை பிரேக்கான கிளாஸ் எடுத்துக்கலாம். இது எந்த சைடு வச்சுக்கலாம். அதே மாதிரி பிளெண்டிங் ஆப்ஷன் ஆடு எஃப்எக்ஸ் பிளர் அதே மாதிரி 3 வச்சுக்கலாம் ப்ரோ. 2 கூட வச்சுக்கோங்க. சரி 3 ஓகே தான். ஓகே ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. இனி என்ன பண்ணுறதுன்னா லிமிட்டட் முடிஞ்சிச்சு. லென்ஸ் ஃப்ளர் போயிருங்க ப்ரோ. கரெக்டாக 90 வச்சுக்கோங்க. கொஞ்சம் நார்மலாக வச்சுட்டு ஹியூ அப்படியே கொஞ்சம் கலர் பண்ணி விட்ருங்க. அப்படியே எழுத்து வந்து இங்கே வச்சுருங்க ப்ரோ. ஒவ்வொரு கட்டிங்கு பக்கத்துலேயும் எவ்வளோ பெருசாக வைக்கணுமோ அவ்வளோ பெருசாக வச்சுருங்க. ஓகே, மூவ் பண்ணிடுங்க லேயரை. டூப்ளிகேட்டு இந்த இங்கே கீழே வச்சுருங்க ப்ரோ. ஒன்று மேலே ஒன்று கீழே எப்படி வச்சுருங்க ப்ரோ. அதே மாதிரி மூடவும் கொடுத்துருங்க. ஓகே ப்ரோ, அடுத்து ஒரு டூப்ளிகேட்டை போட்டு இப்போ இங்கே வச்சுருங்க. இங்கே கீழே வச்சுருங்க ப்ரோ. ஓகே, அதே மாதிரி டூப்ளிகேட்டை போட்டு இங்கே வச்சுருங்க. ரொம்ப அடிக்குது. இந்த இடத்துல க்ரீன் வச்சுக்கோங்க ப்ரோ. ஓகே, அடுத்து டூப்ளிகேட்டு இங்கே போயிருங்க. கலரை பார்த்துக்கோங்க ப்ரோ. இது லென்ஸ் கலர் மாறும். இந்த எத்தனை இறக்குனா கலர் மாறும். அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. நான் இது ரெண்டும் ஒரே கலரில் வச்சுட்டே மாற்றிருக்கணும். ஏன் தொட்டாலும் வர மாட்டுது. இதை நான் ஊதா வச்சுட்டேன். டூப்ளிகேட்டு இந்த நான் வேறு கலர் கொடுத்துக்கிறேன். ஓகே, ரெட்டு. அவ்வளோதான் ப்ரோ, முடிஞ்சு ப்ரோ. இது இவன் ஃபோட்டோ மட்டும் ஃபோக்கஸ் ஆகிடுச்சு நல்லா. மற்ற எல்லாமே கொஞ்சம் இதாக இருக்குது. ஏன்னா விஷ் பண்ணுறது தான் மேலே போட்டிருக்கேன் நான். கீழே வந்து பர்த்டே மெயின். அவ்வளோதான் ப்ரோ. நீ ஃபோட்டோ ஆட் பண்ண முடியாது. அவ்வளோதான் ப்ரோ. கிளிக் பண்ணிடுங்க, சேவ் பண்ணிடலாம். ஓகே ப்ரோ, நீ இதில் எதுவுமே ஒர்க் பண்ண முடியாது. ஆட் ஃபோட்டோ நம்ம ஏற்கனவே கொடுத்துருந்ததா ஒரு ஃபயர் எஃபெக்ட்ஸ் எடுத்துக்கலாம் ப்ரோ. கிருஷ்ண ஜெயந்தி. இந்த ஃபயர் எஃபெக்ட்ஸ் எடுத்துக்கலாம் ப்ரோ. ஏன்னா பிளாக் எஃபெக்ட்ஸ் கிடைக்கல இந்த இடத்துல.
ஓகே ப்ரோ, மேலே ஏற்றி விட்ருங்க. இப்போ பிளாக் எஃபெக்ட்ஸ் வந்துருச்சு, அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க ப்ரோ. ஆட் ஃபோட்டோ. இப்போ நம்ம கொடுத்த டைலாக் எடுத்து வச்சுக்கலாம் ப்ரோ. ஓகே, இப்போ நல்லா தெரியுது. அவ்வளோதான் ப்ரோ. இதில் என்ன பண்ணுறேன்னா ஒரு லென்ஸை விட்டுக்கலாம் ப்ரோ. இதுவும் நான் இந்த லென்ஸ் தான் போகலான்னு பார்த்தேன், சரி இதிலே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி தான் அந்த லென்ஸை போட்டுவிட்டேன். லென்ஸை கொடுத்துருக்கேன் ப்ரோ, உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா அதிலேருந்து கூட எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒல்லியாக்குறது ப்ரோ, அதனால் ஒல்லியாகிக்கிட்டே கீழே வச்சு பாருங்கள் நல்லா இருக்கானு, இல்லைன்னா மேலே தூக்கி வச்சுருங்க. ஓகே ப்ரோ, நான் கொஞ்சம் நார்மலாக வச்சுக்கிட்டேன் ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ இந்த வீடியோ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ரோ. நான் உங்களை அடுத்த வீடியோவில் விநாயகர் சதுர்த்தியோடு சந்திக்கிறேன் ப்ரோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.